இன்னைக்கு ரொம்ப சுவையான கொத்தமல்லி சாதம்ங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்குங்க. தொட்டுக்கருக்கு வடகமோ இல்ல எந்த பொரியலா இருந்தாலும் நல்லா சூட் ஆகுங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு சாதம் குக்கர்ல வச்சு வச்சிருக்கேங்க. சாதம் முதல்ல நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறுறதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமா தேங்காய். இதுக்கு இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்க கூடாதுங்க. காரத்துக்கு வேணும்னா இன்னும் நீங்க ஒரு மிளகாய் எடுத்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க. இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை ஆஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அதிகமா தண்டு இல்லாம பாத்துக்கோங்க. பெரிய பெரிய தண்டா இருந்ததுன்னா எடுத்துருங்க வெளியில. சின்ன தண்டா இருந்தா மட்டும் சேர்த்திக்கலாம். கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இது தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே முதல்ல மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கலாங்க. நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தலையும் சேர்க்கிறேன். இது என் கூட ஒர்க் பண்றவங்க சொன்ன ரெசிபி. அவங்க சொன்னப்போ கொத்தமல்லி தலைய சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெயில வதக்கிட்டு சேர்க்க சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிரும், அரைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அப்படி வதக்கிட்டு கூட சேர்த்திக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி தான் நான் அரைக்கிறேன். ஆனா ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. அப்பப்ப எடுத்து கலந்து விட்டு அரைங்க. அரைச்சது அப்படியே வச்சிடலாம். தாளிச்சுக்கலாங்க. ஒரு கடாயில ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு தாளிச்சுட்டு 2 அல்லது 3 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட முந்திரி இருந்தா அதுவும் கூட சேர்த்திக்கோங்க. ரெண்டுமே சேர்த்திக்கோங்க. முந்திரி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க செய்யும் போது இந்த வேர்க்கடலையும் முந்திரியும் கடைசியில ஒரு ஸ்பூன் நெய்ல வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க. அப்ப இன்னும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. பருப்பெல்லாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த கொத்தமல்லி சட்னி மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அதை உள்ள சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. மிக்சியில இருக்க கிரேவி கம்ப்ளீட்டா எடுத்து இதுல சேர்த்திக்கோங்க. மிக்சி ஜார்ல தண்ணி ஊத்தி கலந்தெல்லாம் ஊத்திர வேண்டாம். அடுப்பு கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு இந்த கிரேவில இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் கலந்து விடுங்க. அப்பப்ப கலந்து விட்டா போதும். இது எண்ணெய் பிரிஞ்சு வராது. ஏன்னா நமக்கு கிரேவி நிறைய இருக்கு, எண்ணெய் கம்மியா தான் ஊத்திருக்கும். இப்ப இதோட நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்திக்கலாம். கரெக்டா இருக்குங்க. இந்த அளவு பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு கரெக்டா இருக்கும். நம்ம நார்மல் காஃபி குடிக்கிற டம்ளர்ல 2 டம்ளர் அரிசிக்கு கரெக்டா இருக்கும். இன்னும் அடுப்பு ஆன்ல தாங்க இருக்கு. இப்ப இந்த சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாதம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறேன். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இன்னும் வேணும்னா கூட நீங்க சேர்த்திக்கலாம். காரம் நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், நீங்க 5 சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது கூட 2 வரமிளகாய் சேர்த்தி கூட வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரமா இருக்கும். நான் எப்பயும் வெரைட்டி ரைஸ் பண்றேன்னு ஏதோ ஒரு பச்சடி சைட் டிஷ்ஷா பண்ணிடுவேன். ஆனா இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிருக்கேங்க.